ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை நான் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெயிட் ஒரு 20 கிலோ குறைஞ்சிருச்சு. என் ஐடியல் வெயிட்டுக்கு இன்னும் ஒரு 5 கிலோ தான் பேலன்ஸ் இருக்குது. அந்த 5 கிலோ எனக்கு வெயிட் லாஸே ஆகலை. இந்த வெயிட்டை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியல. இதுக்கு எதுனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி லாஸ்ட் 5 kg வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் என்னுடைய கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒரு 5 kg வெயிட் குறையிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். ஒரு 20 கிலோ வெயிட் குறைக்கலாம், 30 கிலோ கூட வெயிட் குறைக்கலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 5 kg வெயிட் குறைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியா குறைக்கலான்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க BMR எவ்வளவு இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. 1500 தான் இருக்கணும். இது BMRன்றது நீங்க சாப்பிட்ற கலோரி. நீங்க டெய்லி பேஸ்ல சாப்பிட்ற கலோரியை தான் BMR அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்லி பேஸ்ல காலையில மதியம் நைட் நீங்க சாப்பிட்ற ஃபுட்டு 1500 கேலரி தான் டெய்லி பேஸ்ல எடுத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பரா ஆகும். ஹெர்பல் லைஃப் எடுக்கும்போது ஒரு 1450 1400 தான் வரும். ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். ஆனா அந்த 5 kg வெயிட் லாஸ் பண்றதுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க BMR நீங்க குறைக்கிறீங்க அப்படின்னா வெயிட் குறையும். ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா BMR 1200 1000 வந்துருச்சு அப்படின்னா வெயிட்டே குறையாது. ஏன் அப்படின்னா நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க BMR எவ்வளோ இருந்ததுன்னு செக் பண்ணுங்க. 1500 இருந்துச்சு அப்படின்னா டெய்லி பேஸ்ல 1500 கேலரிஸ் நீங்க கொடுத்தாதான் வெயிட் லாஸ் நடக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் உங்க BMR ரொம்ப குறையுது, மினிமம் ஒரு 1500 இருக்கணும். ஆனா 1200 தான் இருக்கு அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. நிறைய பேருக்கு இந்த BMR கால்குலேஷன் தெரியாம தான் வெயிட் லாஸ் பண்றதுலையும் லாஸ்ட் ஒரு 5 kg வெயிட் லாஸ் பண்றதுக்கும் ரொம்பவுமே கஷ்டப்படுறீங்க. ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணாத முன்னாடி எவ்வளோ BMR இருந்துச்சுன்னு நோட் பண்ணுங்க. 1500 இருக்கு அப்படின்னா டெய்லி பேஸ்ல 1500 கலோரி நீங்க எடுத்துக்கிட்டாதான் வெயிட் குறைக்க முடியும். நீங்கள் அதை விட கம்மியாக எடுக்கிறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாததுக்கு முன்னாடி 1500 இருந்துச்சு, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது 800 தான் இருக்குது, 1000 தான் இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பாடிக்கு தேவையான கலோரியை கொடுக்கணும். அப்போனா தான் வெயிட் லாஸ் பண்ண முடியும். லாஸ்ட்டு 5 kg வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் பண்ணணும். நீங்கள் கலோரியை கரெக்டாக எடுக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் வெயிட் லாஸ் ரொம்ப ஃபீடாக இருக்கும். நீங்கள் BMR கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலும், எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்லித்தரேன். ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும், ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டை எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.